ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பூஜை அறை பதிவு தாங்க. என்னோடய பூஜை அறையை இந்த தைப்பூசத்துக்கு நான் எப்படி தயார் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தாங்க. ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேங்க. பாருங்கள், நல்ல வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு சரி எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்தோம்லே ஸ்டெப் ரேக்கு, இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் ஒவ்வொரு டைமும் இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் இப்போ அதில் ஒரு டஸ்ட்டு நிற்காதுங்க. ஏன்னா அதை தெர்மாக்கோலில் செஞ்சனால இப்படி தட்டுனால அப்படியே அந்த மூளை முடுக்கில் இருக்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி இருந்தது. நம்ம என்ன தான் அப்பப்போ வாரம் நான் ப்ரஷ் வச்சு தட்டி விட்டாலும் இப்படி ஒரு தட்டினதும் அத்தனையும் விழுந்துருச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இன்னொருக்கா கூட பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சேன். பெயிண்ட் இல்லை. சரி, நெக்ஸ்ட் டைம் அடிச்சுக்கலாம். இப்போ பார்க்குறக்கு நல்லாயிருக்குன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே ஒரு ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் நீட்டாக இருந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சி இதையெல்லாம் ஈர துணி போட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடுவேங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் புதுசு தான் எல்லாத்தையும் மாற்றலான்னுட்டு. இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பழனியில் கொடியேற்றம் 5ஆந்தேதிங்க. நான் இந்த 3ஆந்தேதி ஒரு சஷ்டி, வளர்பிறை சஷ்டி வருது. அப்போவே மாலை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. அது ஏன் அப்படின்னா, வருஷம் வர தைப்பூசத்துக்கு பழனியில் கொடியேற்றம் வைக்கும்போது இங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் கொடியேற்றம் நடக்குங்க. நான் அங்கே போய் மாலை போட்டுட்டு, நான் தைப்பூசம் முடிஞ்சு 5 நாள் எங்களுக்கு கணக்காயிருங்க மாலை கழட்டுறதுக்கெல்லாம். அப்படி தான் வருஷம் போடுவேன். சரி, இந்த வருஷம் 3ஆந்தேதியே நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டி விழுகுது. அந்த சஷ்டிலே நம்ம போட்டு நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதனால் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணியில் கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நல்ல ஒரு கிளாத் தொட்டு புழிஞ்சு எல்லா சாமி படங்களையும் நான் அப்படி தாங்க துடைப்பேன். எப்போவுமே நான் அப்படி தான் துடைச்சி வைப்பேன். நல்ல வாசனையாகவும் இருக்கும், பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம சாம்பிராணி கற்பூரம்லாம் காட்டுறனால கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது பார்த்தா தெரியாது, தொடச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குங்க. இப்படி மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமிக்கு நான் இப்படி தொடச்சி க்ளீன் பண்ணுவேன். இப்போ நான் பண்ணுற க்ளீன் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்காக தான். ஏன்னா இந்த 25க்கு மேலே நான் பூஜை ரூமுக்குள்ளே வர முடியாது. அப்புறம் நம்ம 3ஆந்தேதி மாலை போடணும். அப்புறம் 31, 1, 2ங்கும்போது அந்த டைம் எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறது, நம்ம துணி துவைக்கிறது, இந்த மாதிரி தான் நமக்கு வேலை டைம் இருக்கும். பூஜை ரூம் செய்ய முடியாது. எனக்கு பூஜை ரூம்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணணும்னா ஒரு நாள் முழுக்க கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு 2 நாள் ஆயிரும். அந்த மாதிரி இதில் டைம் எடுக்கும் நம்ம செய்கிறத பொறுத்து. அதனால தான் இப்போவே செஞ்சுட்டா நம்ம நாளைக்கு நாளான்னைக்கு சாமி கும்பிட முடியலன்னா கூட கவலைப்பட வேண்டாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பூஜை ரூமை. அதுக்கப்புறம் நம்ம 1ஆந்தேதிக்கு மேலே கொஞ்சமாக சிம்பிளாக தொடச்சி விட்டுட்டு நம்ம மாலை போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் தான். இப்போவே நான் எல்லாம் நீட்டாக எடுத்து டீப் க்ளீனிங் பண்ணிட்டேன். சாமிக்கு வைக்கிற மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு வாங்குங்க. வீட்டில் இருக்கிற ஸ்டாக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வாசனையும் இருக்காது, கலரும் டல்லாக இருக்கும். அதனால் நல்ல வாசனை இருக்கிற சந்தனம், அது கூட கொஞ்சம் ஜவ்வாதோ பன்னீரோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா படங்களுக்கும் போட்டு வச்சிங்கன்னா இன்னமும் நல்ல வாசனையாக இருக்கும். குங்குமமும் அப்படி தான். நல்ல தாழம்பூ குங்குமம் அப்படின்னு மெரூன் கலரில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நாளாகும்போது ஒரு மாதிரி டல்லாகி வெளுத்து போகாமல், ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்ம மாற்றுறோம், சாமி படங்களுக்கு பொட்டெல்லாம் வைக்கிறோம், வாரம்லாம் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சமாக சின்ன ரூமில் அப்போல்லாம் வாடகை வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ பூஜை ரூம் அம்மா வீட்டில் பெருசாக இருக்கிறனால என்னால் இங்கே பண்ண முடியறதில்ல. இந்த மனை பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். இது வாங்கிலாம் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இது மார்பிளுங்க. மார்பிளுக்கு இது ஒரு 4 மனை சேர்த்து ஒரு 200 தாங்க வாங்கினேன். அவ்வளோ ஒரு ஒர்த் இது. நல்ல ஒரு அப்படி தான் அவ்வளோதான் நினைக்கிறேன் நான், சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நல்ல மனைங்க, நல்ல ஒர்த்து தான். மார்பிள் ஸ்டோன் தான் அது. அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி அந்த 3 மனை இருக்குல்ல முருகன்கிட்ட வச்சுருக்கிறது, அது உட்டனுங்க. ஒரு ரூ. 150 தாங்க வாங்கினேன். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் பீஸாக நல்லா இருந்தது பார்க்குறக்கு. நான் கந்த சஷ்டிக்கு வாங்கினேங்க. அப்போ எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. டல் ஆகலை, எதுவும் வேஸ்ட் ஆகலை, எந்த ஒரு டேமேஜ் இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம தொடச்சிட்டா போதும், நீட்டாக இருக்குது. இப்போ எல்லா படத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ அதே மாதிரி மனையெல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுருவேன். வச்சு விட்டுட்டு நம்ம அடுக்க வேண்டியது தான் அப்படியே. அதே மாதிரி நம்ம பூஜை பாத்திரம், விளக்கு, கரண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே முந்தின நாளே விளக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நான் இந்த செம்பு சாலில் தான் தண்ணி வச்சுருப்பேன் சாமி ரூமில், சாமிக்கு வைக்கிறதுக்கு வேண்டி. அந்த தண்ணியே ஒரு அரைவாசி மீதி இருந்தது. அதுலேயே நான் கழுவுனதில்ல. நம்ம போர் வாட்டரில் தான் பித்தளை பாத்திரம் தேய்ச்சி எடுப்போம். கழுவி எடுத்துட்டு ஒரு டைம் நல்ல தண்ணியில் கழுவிட்டோம்னா, ஒரு வாரம் முழுக்க நம்மளுக்கு அது பளிச்சுன்னே இருக்குங்க. போர் வாட்டரில் கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சோம்னா, அது மறுநாளே பார்த்திங்கன்னா கருத்த மாரி ஆகும் பித்தளை பொருளெல்லாம். ஆனால் இப்படி ஒருக்கா நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா, நல்லா ஒரு வாரத்துக்கு பளபளன்னு பளிச்சுன்னே இருக்கும். அது இருக்கட்டும், எனக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டே வச்சுட்டேன். மறுநாள் எடுத்து துடைச்சிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியும் கொட்டிட்டு இந்த சாலெல்லாம் இன்னொருக்கா நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி புது தண்ணியெல்லாம் மாற்றி எல்லாமே வைக்கும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம பூஜை ரூம் தயாராகிரும். அதுக்கப்புறம் இந்த தைப்பூசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பழனியில் வந்து 5ஆந்தேதி கொடியேற்றம் வச்சு 14ஆந்தேதி வரைக்கும் திருவிழா இருக்குங்க. நாம் வந்து 3ஆந்தேதி வர சஷ்டிக்கே மாலை போட்டுக்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். பழனி தைப்பூசம் அப்படின்னு எடுத்துட்டாலே காவடி தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான திருவிழா. அதனால் வீட்டில் நீங்கள் விரதம் மாலை போட்டிருக்கிறீங்கன்னா ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லை 2 நேரம் விரதம் இருந்து ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. இல்லை பால் பழம் சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க. எப்படி நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அப்படி இருந்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த காவடி பாட்டுங்க, அதே வேல்மாறல் எப்பவும் சொல்கிறது தாங்க வேல்மாறல், கவசம் இதெல்லாம் வந்து எனி டைமும் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னாலே எனி டைமும் கேளுங்க. மற்ற நாளெல்லாம் நம்ம சாயந்தரம் சாயந்தரம் மட்டும் கேட்போம். இந்த பச்சரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இது ரெடி பண்ணி தான் நான் விளக்கெல்லாம் வைப்பேன் எப்போவுமே. நெய் விடும்போது பார்த்து விடுங்க. நான் நிறையா விட்டுட்டேன். அப்புறம் மேலால் எடுத்துகிட்டு தான் கலந்தேன். எல்லா தட்டுலேயும் இப்படி வந்து கொஞ்சம் அந்த அரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே ரூ. 1 காசு வச்சு நீங்கள் எல்லா விளக்கும் வச்சுருங்க. நான் அப்படி தான் வைப்பேன். காசு வைக்கிறது வேறு எடுக்க மறந்துட்டேன். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் எல்லா விளக்கும் வைப்பேன். பழனி முருகர்கிட்ட இன்னொரு விசேஷமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு குழந்தையாகவும் இல்லாமல் ஒரு பருவமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக இருக்கிற ஒரு கடவுள் தாங்க. அந்த கடவுள் வந்து நம்ம குழந்த கேட்டு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாக, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்புல நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அப்படி முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது படிக்கிறாங்க, பரீட்சை வருது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் தான் மேக்ஸிமம் நிறையா பேர் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முருகர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேற்றிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுதான் அதுதான்ட்டு அதில் எதுவுமே கிடையாது இல்லையா? நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3ஆந்தேதி வர சஷ்டிக்கு மாலை போட்டு, வளர்பிறை சஷ்டிங்க. அந்த சஷ்டிக்கு போட்டு தேய்பிறை சஷ்டி வந்து 18ஆந்தேதி வருதுங்க. பிப்ரவரி மாதத்தில் வந்து 3ஆந்தேதியும் 18ஆந்தேதியும் 2 சஷ்டி. இந்த சஷ்டிக்கு போட்டு அடுத்த சஷ்டிக்கு கழட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்மளுக்கு சஷ்டி முடிஞ்சு மறுநாள் கழட்டினா 17 நாளைக்கு அப்படி கணக்கு வருது. இல்லைன்னா சஷ்டி அன்னைக்கு கழட்டினா 16 நாளைக்கு இப்படி வருதுங்க. அப்படி இப்படின்னு நம்ம எப்படியோ ஒரு ஒத்தப்படை வச்சும் கழட்டலாம். இல்லை சஷ்டிக்கு போட்டு சஷ்டிக்கும் கழட்டலாங்க. எந்த தப்பும் கிடையாது. நம்ம எப்படி நம்ம மனசார நமக்கு தெரிஞ்சதோ தெரியலோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம முருகரை கும்பிடுறோன்னு நினச்சி நீங்களும் உங்கள் வேண்டுதல்களை இதே மாதிரி ஒரு நேரம் விரதம் இருக்கலாம். முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து விரதம் இருந்து மாலை போடுங்க. ஒரு நேர விரதமாவது இருந்து தான் எந்த ஒரு கடவுளையும் கும்பிடணும். ஆண்கள் கூட வேலை வெட்டிக்கு போகிறவங்க அப்படின்னெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு நேரம் விரதம் வச்சு நம்ம மற்ற நாளெல்லாம் விரதம் இருக்கிறோம் இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் நம்ம மாலை போட்டுக்கிற டைமில் ஒரு நேரமாவது நம்ம விரதம் இருந்து நினைக்கும்போது நமக்கு அது ஒரு கும்பிட்ட எனக்கு அப்படி ஒரு பலன் இருக்கிற மாதிரி தோணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கனால தேவையில்லை. பால் பழம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் 2 நேரம் குளித்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கெல்லாம் போய் உங்களோட வழிபாடை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணி அந்த அன்னையில் ஒரு அன்னதானம் கொடுக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை கோயிலுக்கு தேவையான வெல்லம், பால், தயிர், அப்புறம் அரிசி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி பொருளாக கொடுத்தாலும் சரிங்க. ஆனால் இந்த மாதிரி பொருள் வாங்கி தர்றீங்க அப்படின்னா கடையில் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் நைட்டே வச்சுருங்க. மறுநாள் காலையில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொடுங்க. டைரெக்டாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கி அப்படியே கோயிலில் கொடுக்காதீங்க. அது வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான்
அப்புறம் எப்பவுமே போடுற மாரி மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாரி அந்த காசு, சில்லற காசு போட்டு ஒரு பானையில கண்டிப்பா சில்லற காசு. மத்தபடி அரிசி, பருப்பு, கல்கண்டு இந்த காசு ஒரே மாரி தான் வைப்பேன். அந்த நல்லு அப்படி இல்ல நவதானியம் மட்டும் அடிக்கடி மாத்துவேன். சில நேரங்கள்ல கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது சோம்புன்னு அது ஒரு மாரி சின்ன சின்னதா இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். இதெல்லாம் கலந்து ஒரு பானையில வைப்பேன். அந்த ஒரு பானை மட்டும் அடிக்கடி வெவ்வேற மாதிரி வைப்பேன். அ இப்ப வந்து நான் அப்படி போடாம சரி நவதானியம் போடலான்னு அதுக்கு பதிலா அதுக்கு மேல எல்லா பானையிலும் ஒரு ஒரு ஏலக்காய் வச்சு விட்டுட்டேன். அது வந்து ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு, குபேரருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசனை பொருள். அதனால அது மேலேயே வந்து அன்னபூரணி தாயாரையும் அமர்த்திட்டேன். வஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு கடைக்கு போய் நம்ம மாலை போடுவோம்ல, அந்த டைம் கடைக்கு போவோம். புது வஸ்திரம் மாத்திக்கலான்னு சொல்லி, இப்ப எல்லாம் அரேஞ்ச் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, நாம ஒரு 5 நாளைக்கு இனி உள்ளயே வர முடியாது. அந்த 5 நாள் முடிஞ்சு கிடைக்கிற ஒரு 2 நாள் வந்து நம்ம வீட்டு வேலை கிளீன் பண்ணுறது, இது மாரி தான் செய்ய முடியும். அதனால தான் நான் இந்த மாரி கிளீன் பண்ணி, இன்னைக்கே வெள்ளிக்கிழமையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேங்க. அப்படி கும்பிட்டு இனி அவ்வளவுதான். இனி சனி, ஞாயிறு கும்பிட முடிஞ்சா கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்ல. சாமி ரூம் நீட்டா இருக்கு. டக்குன்னு நம்ம மேலாப்புல நீட் பண்ணி விட்டுட்டு, மாலை போடுற அன்னைக்கு சாமி கும்பிடலாம். இந்த விநாயகருக்கு கூட அப்படிதாங்க. நல்லா சுத்தமா பழைய மஞ்சளெல்லாம் தொடச்சு கழுவிட்டு ப்ரஷ்லேயே கழுவிக்குவேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாரி அடிச்சு விடுவேன். இது எதில செஞ்ச விநாயகர்ன்னு தெரியலைங்க. இதெல்லாம் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் விநாயகர் வீடியோ கேட்டிருந்தாங்க. அதில போடும்போது நான் இத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஏன் இப்படி மஞ்சள் தடவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இதெல்லாம் வந்து நம்ம பழசு ஃபஸ்ட்டு பானையில இருந்தது இல்லைங்களா? அந்த பொருள் தான். இது நம்ம வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு போட்டுறலாங்க. அதுவும் நல்லது தான். மீதி இருந்த அரிசி பார்த்தீங்கன்னா, இன்னி கொஞ்சம் இருந்தது. மொத்தமா நான் கலந்து வச்சுக்கிட்டேன். அதில வந்து அது விளக்கெல்லாம் வச்சது போக, இந்த விளக்கு இந்த இந்த பஞ்சதீபம் பார்த்தீங்கன்னா, நான் சிவனுக்கு சோமவார விரதத்தில வாங்குனேங்க. அதுவும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும். கொஞ்சம் அரிசி போட்டு வேலும் இப்படி தாங்க வைப்பேன். கீழே கொஞ்சம் பச்சரிசி பரப்பி, அதுக்கு மேல தான் வேல் வைக்கணும். அப்புறம் மீதி இருந்த அரிசியெல்லாம் இந்த பானையில போட்டு நான் 2 அன்னபூரணி தாயார் வச்சிருப்பேன். அவங்கள மீதி இருந்ததெல்லாம் ஃபில் பண்ணி அதில வச்சு, அவங்களையும் அங்க வச்சாச்சு. கல்கண்டும் குபேரர்கிட்ட வச்சுட்டு, நம்ம சாமி படங்களுக்கு போடுற மாலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நான் ஒரு சோப்பு வாட்டர்ல நல்ல சோப்பு தண்ணீல கழுவிட்டு, திரும்பவும் வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு நல்ல தண்ணீல போட்டு வச்சிருந்தேன். அதையெல்லாம் எடுத்து நீ தொடச்சு ஒரு டவல் வச்சு தொடச்சு எல்லா விக்கிரகத்துக்கும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கடையில வாங்கினது இல்லைங்க. இதெல்லாம் நானே செஞ்சது தான். ஏன்னா, எங்க பாப்பாவுக்கு பிரேஸ்லெட் செய்யறதுக்காக பீட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பேன். அப்போ வந்து நானு கொஞ்சம் இருந்ததெல்லாம் வச்சு, எல்லா சாமிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருந்தேன். நமக்கு வேணுங்கிற சைஸ்லயும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சது தாங்க. அதே தான் யூஸ் பண்றேன். கடையிலலாம் நான் எதுவும் வாங்கல பெருசா. அதே மாரி இந்த வளையல் மாலை வேற மாதிரி கட்டணும்னு நெனைக்கிறது, அது எனக்கு டைமே இல்ல. அ வாராகி அம்மனுக்கு வந்து வளையல் மாலை எப்பவுமே மகாலட்சுமி தாயாருக்கும் போட்டு விடலாங்க. ரொம்ப நல்லது. நான் தாமரமணி மாலை தான் மகாலட்சுமி தாயாருக்கு போட்டு விட்டுருந்தேன். அது கொஞ்சம் கட் ஆயிருச்சு. அதுவும் கோர்த்து போடணும். டைம் கிடைக்கும்போது அந்த வேலையும் பண்ணணும்னு. அதுவும் ரொம்ப நல்லதுங்க. இப்ப ஏன்னா கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பூஜை ரூம் இருந்ததுக்கு, இப்ப இருக்கறக்கு நான் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறேங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் மாத்தி வைக்கலாம். அடிக்கடி அப்படிதான் இடத்த மாத்தி மாத்திலாம் வைப்பேன். இப்ப நம்ம பூஜை ரூம் ஃபுல்லா எல்லா வேலை முடிஞ்சாச்சு. இனி பூ போட்டு சாமி கும்பிட்டுறலாம். கசகசன்னு தான் கொஞ்சம் இருந்தது. எல்லாத்தையும் நீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சுங்க. உண்மையாலுமே கொஞ்சம் மெதுவா செஞ்சனால 2 நாள் ஆச்சு. நம்ம நல்லா ஃபஸ்ட்டெல்லாம் முன்னெல்லாம் டக்கு டக்குன்னு ஒரே நாள்லலாம் செய்வேன். இப்போ கொஞ்சம் மெதுவா டைம் எடுத்து தான் செய்கிறது. அதனால வந்து எனக்கு 2 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் காலி பண்ணி தொடச்சு கழுவுறது. கழுவுறதெல்லாம் ஃபஸ்ட்டு நாள் செஞ்சேன். 2வது நாள் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு 2வது நாள். நீங்களும் இந்த தைப்பூசத்துக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.